ஒரு கத்திரிக்கோல் ஒன்றால் வெட்டி போட்டு கிழிச்சு எடுக்க போகிறீங்க. பார்த்தீங்க இப்போ நாங்கள் எங்களோட சோப்பை பூசி கழுவிக்கொள்ள போகிறோம். கடையில் வாங்குகிற சோப் கூட இப்படி நல்லா நுரைச்சது இல்லை. நீங்கள் கண்ணாலேயே பார்க்குறீங்க எங்களோட அலோவேரா சோப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎஸ் சேனல். கன நாளுக்கு பிறகு நாங்கள் இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ என்னத்துக்காக வேண்டி நான் இந்த வீடியோ போடுறேன்டா, இப்போ எங்களோட யாழ்ப்பாணம் சரி இலங்கையே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. அதாவது பொருளாதார நெருக்கடியில் இந்த இலங்கை சிக்கி தவிச்சு கொண்டு இருக்குது. பொருட்களின் விலையேற்றம், அந்த அன்றாடம் உழைக்கிற காசுக்கு அந்த பொருட்கள் வாங்குகிற அளவுக்கு இங்கே கனப்பேருக்கு இல்லை. யாழ்ப்பாணம் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் சோப்பின் விலையெல்லாம் கூடி இருக்குது, நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் பனம்பழம் சோப் ஒன்று முந்தி இருந்தது, அதை இப்போ செய்யணும். அப்படியான ஒரு ஐடியாவும் நிறைய பேர் செய்து காட்டினோம். நான் இங்கே பனம்பழத்தை வச்சு கொண்டு சோப் செய்கிற மாதிரி அப்படி ஒன்றும் சொல்லலை. நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கற்றாழையை வச்சும் நாங்கள் அலோவேரா சோப் செய்யலாம். அந்த அலோவேரா சோப் எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதாவது செய்கிறது எப்படியாண்டு இலகுவான மெத்தடில் காட்ட போகிறேன். நீங்களே வீட்டை செய்து ட்ரை பண்ணி கொள்ளலாம். இது ஒருவித சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது. நான் 100% சரியாக சொல்லிக்கொள்வேன். ஏன்டா இது செய்து பாவிச்சாக்கள் சொன்னவன் அப்படியான வீடியோக்கள் நிறைய பார்த்துருக்கிறேன். இதால் பெரிய சைடு எஃபெக்ட் வராது. ஏனென்றால் அலோவேரா என்றது எங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு சொப்னஸையும் கொடுக்கும். அதே மாதிரி எங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன்ஸையும் கொடுக்கும். அது எத்தனையோ ஆராய்ச்சியில் இருக்குது. இது இன்றைக்கு நாங்கள் அந்த அலோவேராவை வச்சு தான் இன்றைக்கு சோப் செய்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கற்றாழை இதழ்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ரெண்டையும் எடுத்து நாங்கள் வெட்டி கொள்வோம். வெட்டி உள்ளுக்கு இருக்கிற இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான இந்த கற்றாழை இந்த ஜூஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கொள்வோம். நல்லா ஒரு அரைச்சிக்கொள்வோம். என்ற கலக்கிறதுக்கு கொஞ்சம் இது நல்ல சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ நாங்கள் கற்றாழை இது ஒரு பிளைண்டருக்கு போட்டு அரைச்சிக்கொள்வோம். ஒரு நல்ல ஒரு கூழ் மாதிரி இருக்குது. இவரை தான் விட போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு எங்களுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கட இது செய்கிறதுக்காக வேண்டி, அதாவது எங்களோட சவுக்காரம் செய்கிறதுக்கு எங்களுக்கு முதல் தேவையான பொருள் கோஸ்டிக் சோடா. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோஸ்டிக் சோடா. வெள்ளை கலரில் இருக்கும். இது பேக்கெட்டாக வரும். நான் இதை இப்போ 1/2 கப் எடுத்துக்கொள்கிறேன். அந்த அதாவது 1 டே கப்பில் 1/2 கப்புனா 1 கப் நெச்சுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 கப் போட்டுக்கொள்கிறேன். கீழே உண்டு. இந்த கோஸ்டிக் சோடாவை நீங்கள் காற்றுல கண்ணநேரம் வைக்கக்கூடாது. கண்ணநேரம் வச்சா இது அப்படி அந்த மேலே நீராவியோட அப்படியே நீர்மயம் ஆகிக்கொண்டிருக்கும். நீராவியோட சேர்ந்து கொஞ்சம் தண்ணியாக போய் கொண்டிருக்கும். எவ்வளோ சீக்கிரம் கலக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கலந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் முதலெடுத்த அளவில் தான் அந்த கனவளவின் படி 2.5 கப். இது 1 கப் எடுத்திருந்தால் இது 2.5 கப் எடுக்க போகிறோம் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மட்டத்தை தான் முதலாவது கோஸ்டிக் சோடாவை 1 கப் எடுத்து நான் அதே மாதிரி இதை தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி தண்ணி 2.5 கப் விட போகிறேன். இப்போ முதல்ல 1 கப்பை விட்டுக்கொள்கிறேன். இது ரெண்டாவது. இப்போ நாங்கள் அரை கப். இப்போ
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு கரண்டி ஒன்று எடுத்து இப்போ நல்லா கலக்கி கொள்வோம். இப்போ நாங்கள் தொட்டு பார்த்தா இது கொஞ்சம் சுடும். ஏனண்டா இது ஒரு புறவப்பத்தாக்கம் வெப்பம் வழியில் வந்து கொண்டிருக்கும் தண்ணியோட கலக்கிக்க. நாங்கள் இது எப்போ கலக்கிறது நிப்பாட்டணும் வந்தால் இது ஆறு மட்டும் கலக்கி கொண்டிருக்கணும். கலக்கி ஆறினா பிறகு ஒரு தெளிஞ்ச கரைசல் ஒன்று வரும். அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் சேர்ப்போம். இப்போ நாங்கள் 6.5 கப் தேங்காய் விடணும். இப்போ முதலாவது கப் விடுறேன். நாங்கள் இந்த மட்டத்தை தான் ஒரு கப் எடுத்துனாங்க. அப்போ ஒரு கப் 1 கப் தேங்காய் விட போகிறோம். இப்போ 2வது கப், 3வது, 4வது கப் தேங்காய் எண்ணெய், இப்போ நாங்கள் 5வது கப்பை விட்டுக்கொள்வோம். இப்போ எங்கட 6வது கப். இப்போ 6 கப் விட்டுட்டோம். இன்னும் ஒரு 1/2 கப் விட்டால் சரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது 1/2 கப். அப்போ எங்கிட்ட 6.5 கப் தேங்காய் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் 1 கப் caustic சோடா போட்டுனாங்க. அதுக்கு 2.5 கப் தண்ணி விட்டுனாங்க. அதுக்கு 6.5 கப் தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டோம். இப்போ அதை நல்லா கலக்கிறதான இந்த வேலையாக இருக்க போது கிட்டத்தட்ட 3/4 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் கலக்கி கொண்டிருக்கணும். இதே ஒரு கேன் பீட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இயன்ற வரை நான் கையால் தான் நான் கலக்க போகிறேன். இப்போ நான் கலக்கி கொண்டிருக்கிறேன். இந்த கலக்கிறது தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்கள் ஃபுல்லாக கலக்கி போட்டு கடைசியாக தானங்கிட்ட நாங்கள் அரைச்சி அந்த கற்றாழை ஜூஸை இதுக்கு விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே விட்டது தேங்காய் மட்டும்தான். இந்த தேங்காய் மட்டும் விட்டு செய்தால் அதில் வர சோப் காட் சோப்புன்னு சொல்கிறது, அதாவது கடினமான சவுக்கரம்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் கொஞ்சம் விட்டு கொண்டு ஒலிவெண்ணெய் மற்றது வேறு மென்மையான எண்ணெய்கள் நிறைய இருக்குது. அந்த சொப்ட் ஆயில்கள் விட்டால் எங்களுக்கு வர போகிறது சோப், அதாவது மென்மையான சோப்புகள் கிடைக்கும். அதாவது நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற சோப்பெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 45 நிமிஷமாக கலக்கி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெள்ளை களி கொண்டு வந்துட்டு, அதாவது caustic தோடா தண்ணி தேங்காய் எண்ணெயெல்லாம் போட்டு கலக்க எங்களோட சோப்புக்கு ஏற்ற வெள்ளை ஒயிட் சோப்புக்கான ஒரு ஃப்ளேவர் ஒன்று வந்துட்டு, இப்போ நாங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கினா பிறகு நாங்கள் அலோய் வெரா விட போகிறோம். நாங்கள் அப்போ மிக்சியில் அரைச்சி அலோய் வெரா விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா இதுதான் அந்த மிக்சியில் அரைச்சி அலோய் வெரா. அதில் நாங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அப்போது காட்டின அளவில் 2 கிளாஸை விட்டுக்கொள்வோம். கொஞ்சம் பச்சைத்தன்மை வருது பாருங்க. ரெண்டு கிளாஸ் எடுத்துனாங்க. இனி இவரையும் சேர்த்து கலக்கி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கற்றாழையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்.
இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா அச்சுக்கு போட போகிறோம். இவையா எடுத்து அச்சுக்கு ஊற்ற போகிறோம். இந்த அச்சுக்கு நாங்கள் எந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். நான் இங்கே உங்களுக்கு இலகுவாக அதாவது நீங்கள் எடுக்கக்கூடியது என்னடா 1 டே கப். இந்த 1 டே கப்புக்கு ஊற்றி வைக்க போகிறேன் நான். இப்போ நாங்கள் 1 டே கப்புக்கு ஒவ்வொன்றை ஊற்றி எடுப்போம். நாங்கள் சவுக்காரத்தை எடுக்கிறதுக்கு 1 டே கப் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் அச்சிக்க போட்டோம், அதாவது 1 டே கப் அச்சிக்க போட்டுட்டோம். இப்போ இவர் எங்களுக்கு சவுக்காரமாக வர்றதுக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட எடுக்கும் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணணும். நாங்கள் ஒரு நாள் விட்ட பிறகு எங்களோட சோப்பெல்லாம் கட்டி ஆகிட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் இந்த சோப்பை எங்களோட அச்சிலேருந்து எடுக்க போகிறோம், அதாவது இந்த 1 டே கப்லேருந்து எடுக்க போகிறோம். ஒரு கத்திரிக்கோள் ஒன்றால் வெட்டி போட்டு கிழிச்சு எடுக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட சோப் அழகாக அச்சில் இருந்து வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே கப்பின் ஷேப்பில் எங்களுக்கு சோப் வந்துருக்குது. இப்போ நாங்கள் இவரை கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சோப் உண்மையாக நல்லா வந்திருக்கு. என்னண்டா நாங்கள் இன்னும் ஒரு நாள் தான் விட்டெடுத்து, நாங்கள் ஒரு 4-5 நாள் விட்டெடுத்தால் இன்னும் ஒரு கட்டியாக நல்ல ஒரு கடினத்தன்மையான சோப்பாக வந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு எடுத்துட்டோம். நீங்கள் வீட்டை செய்ய ஒரு ஆறுதலாக ஒரு 30-40 நாள் 1 மாதம் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கடையில் வாங்குற மாதிரியே சோப்பாக வாங்கி கொள்ளலாம். இப்போ நாங்கள் வேறு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்களோட சோப்பை பூசி கழுவிக்கொள்ள போகிறோம். எங்களோட அலைவரா சோப் நல்லா வேலை செய்யுது. கடையில் வாங்குகிற சோப் கூட இப்படி நல்லா நுரைச்சது இல்லை. நீங்கள் கண்ணாலேயே பார்க்குறீங்க எங்களோட அலைவரா சோப். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஒரு கற்றாழையில் சோப் செய்கிறது, இலகுவாக செய்கிறது, குறைஞ்ச விலையில் செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கிறேன். உண்மையாக இந்த நிலையில், இந்த நாட்டின் நிலைமையில் இது உங்களுக்கு உதவுகரமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மாதிரி இந்த காலத்துக்கு தேவையான வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன். அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த சேனலை, அதாவது மிஸ்டர் டிஎஸ்ஆர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடித்து கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் அப்லோட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் மீ டிஎஸ்ஆர் சைனிங் ஆஃப்.